அதுபோல மின் கட்டணம் கடுமையா உயர்ந்தாச்சு. 67% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்க. கணக்கிட்டு இருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கடன் வங்கியில பெற்றாங்க. ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? அதோட கூட்டுறவுத்துறையில் மேலும் கூடுதலா 1 கிலோ சக்கரை போட்டாங்களா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ரத்து செய்தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் திறமையான கல்வி கிடைக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அதையும் நிறுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியில். 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த திட்டத்தை கூட பொறுத்துக் கொள்ள முடியாம அந்த மாணவ செல்வங்கள் பாதிப்பதை கூட அவர்கள் சிந்திக்காம அதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க.